வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது கவிமணி ஐடியாஸ். நான் உங்கள் கவிமணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டிலே எப்படி நம்ம கையில் பார்த்திங்கன்னா டேட்டூ போடுறது. இன்னும் டேட்டூ போடல, வாங்க போட போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கையில் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பேஸ்ட் இருக்குது. கோல்கேட் தான் யூஸ் பண்ணலாம், இல்லை எந்த பேஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம். பேஸ்ட் வந்து லைட்டாக எடுத்து நம்ம கையில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணிக்கணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லாக நம்ம எங்கெங்கே வந்து அந்த டாட்டூ வரைகிறோமோ அது ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நம்மகிட்ட ஒரு வேஸ்ட்டு கிளாத் வச்சு நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு நம்ம வந்து ஒரு பென் மார்க்கர் இருக்குது, பிளாக் கலர் பென் மார்க்கர். எது வேணால் யூஸ் பண்ணலாம், பென் யூஸ் பண்ணலாம். பென் மார்க்கர் இருந்தால் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் ஹார்ட் ஷேப்பில் போட்டு அதுக்கப்புறம் நான் ட்ராயிங் பண்ணுற மாதிரிங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் ட்ராயிங் பண்ணலாம், இல்லை இதுவே கூடி ட்ராயிங் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ட்ரெண்டில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற டிசைன் வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் இதுவே ட்ராயிங் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா தான் இருக்குது. பாருங்கள், மெதுவாகவே பண்ணுங்கள், பொறுமையாக. ஒரு 2-3 டைம் வந்து நீங்கள் வந்து டாட்டூ போகிறதுக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்திங்கன்னா டாட்டூ போட்டு பாருங்கள் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி. அப்படி கரெக்டாக வந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே நம்ம கையில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக நம்மகிட்ட யூஸ் பண்ணுற பவுட்ரு இருக்குது பார்த்திங்களா, அந்த பவுடரும் நம்ம வந்து கையில் லைட்டாக போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இந்த மாதிரி தான் சின்ன பட்ஸ் வச்சு எல்லா பக்கம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. ஓகே, நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சதில் அதுக்கு மேலே நம்ம டாட்டூ போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலேயே இன்னும் ஒரு லேயர் ஒன்று அதே மாதிரி டாட்டூ போட்டுடலாம். அதை நல்லா திக்காக பிடிக்கும் பாருங்கள். ஓகே, நான் போடுறேன் பாருங்கள். அதே மாதிரி அதுக்கு மேலேயே கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி அதுக்கு மேலேயே ட்ராயிங் பண்ணி விட்ருங்க. ஓகே, சிம்பிள் தான், ஈஸியாக டாட்டூ போடலாம். இது போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 20 நாளைக்கு அப்படியே இருக்கும். தண்ணி பட்டாலும் ஆகாது, சோப்பு பட்டாலும் அழியாது, நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணால் திக்னஸ், இல்லாட்டி லைட் வேணால் லைட்டாக திக்னஸ் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டாட்டூ போட்டிருக்கிறோம். அது மேலேயே வந்து இன்னொரு லேயரும் அப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே அதுக்கு மேலே இன்னொரு லேயர் அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, இப்போ அப்ளை பண்ணிட்டீங்களா. இது இப்போ பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வேஸ்லைன் இருக்குது. வேஸ்லைன் எடுத்து அது ஒரு பட்ஸில் எடுத்து அதுக்கு மேலே நம்ம ட்ராயிங் பண்ணிக்கிறோம் பார்த்திங்களா டாட்டூ, அது மேலே வந்து இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க, அழியாது. ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும், நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும். அப்போ தான் நல்லா ட்ரை ஆகி நல்லா பிடிக்கும். 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் வாட்ரு ஊற்றி டெஸ்ட் பண்ணலாம், அழியுதானே பாருங்கள். அழியவே இல்லை பாருங்கள். வாட்ரு ஊற்றி டெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.